எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும் இவ்வளவு டாரிஃப் இன்க்ரீஸ் இருந்தும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தொழில்துறையினரும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்ஏபியோடைய நம்மளுடைய டாரிஃப் இன்க்ரீஸ் மூலமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள் விசைத்தறிகள் இவங்க தொழிற்கூடங்கள் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டாரிஃப் இவ்வளவு ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டாரிஃப் கமர்ஷியல் டாரிஃப் எவ்வளவுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான டாரிஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவதில்லை. அது தெளிவாக குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் வச்சு நீங்க உங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் அதிகரிச்சுக்கிறீங்க, அந்த செலவினங்களை அறிவிச்சுக்கிறீங்க. யாரு கஷ்டப்பட்டானா, மக்கள் கஷ்டப்பட்டான்னா, டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டானா, டிஎன்இபி துறை கஷ்டப்பட்டானா, எது கஷ்டப்பட்டாலும் என்ன, உங்களுக்கு தேவையான டாரிஃப் இன்க்ரீஸ். போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது. இது இந்த இன்க்ரீஸ் இருக்காது. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்பயே சேர்த்து சொல்லிடுறோம். ஸோ டாரிஃப் ஹைக் இருக்காது. அந்த அதிகபட்சமாக 6% இந்த வருஷம் நம்மளுடைய இது படி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் படி நம்ம வந்து 3.57 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். அதை செய்ய போவது கிடையாது. ஸோ இந்த வருஷம் அதற்கான கையெழுத்துகள் எட்ட போவதில்லை. அதை நிறுத்திருக்கோம். ஏதாவது அவங்க வேற ஏதாவது அடுத்த ஆக்ஷன் சொன்னாங்க நம்ம பாத்துக்கலாம். பட் இந்த வருஷம் அதை செய்ய போவதில்லை. ஸோ இந்த மொத்த ஸ்லைட் இதுல நம்ம சொல்ல வந்த விஷயம், மக்களும் கஷ்டத்தில் இருந்தார்கள், தொழில்துறையும் கஷ்டத்தில் இருந்தது, அதே நேரத்தில் இந்த துறையும் டிஎன்இபி துறையும் கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசியல் இருந்தவர்கள் மட்டும் இந்த மொத்தமும் இந்த இன்க்ரீஸ் எல்லாத்தையும் எங்க போச்சுன்றதான் நம்மளுடைய கேள்விகளா இருக்கு. அதற்கான விடையை நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து செலவினங்களாக காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் செலவினங்களாக காட்டிருக்கு. அடுத்து போங்க. ஏன்னா புதிதாக இவங்க வந்து எந்த இதுவும் புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. ஸோ இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ், 1 லட்சம் கோடிக்கு மேல நீங்க கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கோடி கிட்ட எங்க போச்சுன்னு தான் நம்மளுடைய கேள்வி. அடுத்து மேல. ஸோ நம்மளுடைய இந்த ஓவரால் இதுல என்ன பண்ண போறோம் நம்ம, அதாவது நம்ம இந்த 2026-27 நம்ம அந்த 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறோம். அதன் மூலமாக 597 கோடி நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். கேங்மேனுக்கும் அந்த 97,000 கோடி வந்து செலவினங்கள் அதிகமா இருக்கும். நம்ம இப்ப அவங்களை வேலைக்கு எடுக்க போறோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம். அதுக்கான மொத்த காஸ்ட் அங்க அந்த முன்னாடி ஸ்லைட் இருந்த மொத்த காஸ்ட். ஸோ மொத்தமாக இந்த அரசு இந்த வருஷத்தில் 49,532 கோடி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ நம்ம சொல்றோம் 49,000 கோடி நாங்க செலவு பண்ண போறோம்னா எதுல செலவு பண்ணிக்கிறோம் காட்டுறோம். நாங்க வந்து இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் ஆன்கோயிங் சப்ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்க போறோம். பெண்டிங் அந்த அடிஷனல் ரெவன்யூ தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸும் சேர்த்து முடிக்க போறோம். எவ்வளவு ப்ரொக்யூர் பண்றோம்னு காட்டிட்டோம். இந்த ஒரு ஆண்டு மட்டும் 49,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள். ஏன்னா சப்ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 2 ஆண்டுகள் ஆகும். இதை முடித்தாலே இன்னைக்கு இருக்கிற தேவையா, அதாவது போதுமான அளவுக்கு நமக்கு வந்து தேவையான அந்த இடையூறுகளை நம்ம சமாளிக்க முடியும். சோ இது மாதிரியான எந்த திட்டமிடலும் பழைய ஆண்டுகள்ல பண்ணல. நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் இதை பண்ண போறோம். 49,000 கோடின்றது நீங்க உங்களுடைய அந்த ஒரு ஆண்டுகளில் நீங்க வாங்கின செலவு, அதாவது அடிஷனல் ரெவன்யூ அந்த 69,000 கோடி, அடிஷனல் காஸ்ட் 50,000 கோடி, அது இல்லாமல் 89,000 கோடி கடன், இது எல்லாம் சேர்த்தாலே இதுல வந்து அதுல நம்ம வந்து ஒரு 25% 30% தான் இப்ப நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான வேலைகளை செய்ய போறோம். அது இல்லாமல் இந்த 5 வருஷம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போறோம். அதற்கு எப்படி பண்ண போறோம்னு நம்ம வர காலங்களில் திட்டமிட்டிருப்போம். ஆனா லோன் டைப்ல தான் பண்ண போறோம். லோன் டைப்பும் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள மாதிரி 89,000 கோடி வாங்கிட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல, புதிதாக ப்ரொக்யூர்மெண்ட்டும் இல்ல, புது சப்ஸ்டேஷனும் இல்ல, புதிதாக எந்த திட்டமும் இல்ல, புதிய வேலைக்கு எடுத்தீங்களா 343 பேரை மட்டும்தான் வேலைக்கு எடுத்துறாங்க. சோ எந்த இதுவும் ஒழுங்காக செய்யாமல் இந்த துறை இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணத்தை நம்ம சமாளிச்சோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.